ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப டைமிங்கை சேவ் பண்ற மாதிரி 2 பிளவுஸ் ஒரே கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பிளவுஸ் கொடுத்தாங்க. ஒன்று லைனிங்கோட சேர்த்துது, அதனால அதை தனியாக கட் பண்ணுவோம். இது 2 நார்மல் பிளவுஸ், டிசைனிங் பிளவுஸ். நல்லா இருக்கு பாருங்க, கலரே கொஞ்சம் அட்ராக்டிவா நல்லா இருந்துச்சு. 2ஐயும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டுங்க. 2 ஒரே மாதிரி அளவா இருந்ததுனால ஈஸியா கட் பண்றதுக்கு 2ஐயும் ஒண்ணுக்கு மேல போட்டு ஒரே இதுல கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அளவு பிளவுஸ் வச்சு மட்டுமே எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத கட்டிங் மட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நமக்கு வந்து அளவு இன்ச்சு டேப்பே தேவையே கிடையாது. இன்ச்சு டேப்பே இல்லாம ஒரு அளவு பிளவுஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், கட் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. பிளவுஸை நான் எப்படி மடிச்சு போட்டுக்கேனோ அதே மாதிரியே ஃபுல்லா கரெக்டா மடிச்சு போட்டுக்கோங்க. கீழே இன்னொரு பிளவுஸ் துணி ஃபிட்டும் சேர்ந்தாப்புல இருக்கு. ஒரே இதுல 2 பிட்டையும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பிட்டையும் ஒரே நாள்ல நம்ம தச்சு முடிச்சு நம்மளோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சுக்கலாம். ஒரு நாள்ல 100-200 ரூபாய்க்கு நம்ம ஒரே நிமிஷத்துல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அவங்க கையில கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸி மெத்தடு. பாருங்க, கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் கிட்ட நம்மளோட பின்பக்கம் உயரத்தை மார்க் பண்ணியிருக்கேன். தேர்டு நம்ம மார்க் பண்ண போறது ஆம்கோல் சைடு. ஆம்கோல் சைடு கரெக்டா எந்த அளவு முடியுது, ஆம்கோல் எந்த இடத்துல ஆரம்பிக்குது, இந்த 3 அளவுகளையும் குறிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஷோல்டர், கழுத்து பக்கம் உள்ள ஷோல்டர் எல்லாத்துலயுமே 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க. அது தையலுக்கு. ஓகேங்களா சிஸ்டர்? ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. இந்த மெத்தட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி கட் பண்ணி பாருங்க. ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். இன்ச்சு டேப் வச்சு அளக்கும் போதாவது பிளவுஸை இழுத்து பிடிக்கிறதுனால 1 இன்ச்சு கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கரெக்டா ஃபிட் ஆனால பிளவுஸை வந்து அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியா இப்படி பர்ஃபெக்டா அப்படியே இருக்கும். நம்ம கரெக்டான மார்க்கிங்ல கரெக்டா கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ரவுண்ட் நெக் தான் அவங்க கேட்டாங்க, நார்மல். ஓகேங்களா? கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அளவு பிளவுஸை போட்டு இந்த வீடியோ இது பண்ற வரைக்கும் நான் இன்ச்சு டேப்பே அந்த அளவு எடுக்க மாட்டேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இன்ச்சு டேப்பே இல்லாம தான் இந்த 2 பிளவுஸையுமே ஒரே மாதிரி கட் பண்ணி எடுக்க போறேன். ரொம்ப ஈஸி மெத்தடு. அளவு பிளவுஸ் கொடுத்துட்டாங்க சிஸ்டர், அப்ப எதுக்கு சிஸ்டர் இன்ச்சு டேப்பு? தேவையே கிடையாது. இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்க. அதே அளவுல பர்ஃபெக்டா நம்ம அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். கட்டிங் தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கட்டிங் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராம 2 பிட்டும் சேர்ந்தாப்புல இருக்கு. நகன்றாம ஒரே மாதிரி பின் கூட பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அங்கங்க ஒரு பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 பிட்டும் வந்து நகலாது. பிளவுஸ் பிட்டு நம்ம ஈஸியா கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அர்க்காத் தாங்க. கரெக்டா எங்கனக்குள்ள அந்த அர்க்காத்திங் வருதோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பின்பக்கம் இது வந்து நான் பட்டி பகுதியா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எப்பயுமே தெரியும் உங்களுக்கு, பட்டி பகுதியை நான் அளந்து எடுக்க மாட்டேன். குத்து மதிப்பா அந்த பின்பக்கம் வெட்டுற பகுதியில எக்ஸ்ட்ராவா அந்த சைடு இருக்கிற பகுதியை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விட்டு 2ஐயும் கொஞ்சம் கரெக்டா வச்சு கைப்பகுதியை அப்படியே ஆப்போசிட் சைடு கட் பண்ணி எடுக்க போறோம். 2 பிட்டையுமே நேரா ஒண்ணுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு கரெக்டா சேம் பண்ணிக்கோங்க. சேமா வச்சுட்டு அதுக்கப்புறம் அளவு வச்சு எடுக்கணும். நடுவில் சென்டர்ல வந்து அந்த துணி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னாதான் நம்மளால கரெக்டா அளவானது கரெக்டா குறிக்க முடியும். உள்ள நகன் இருந்துச்சு அப்படின்னா அளவுகள் இன்ச்சு மாறிடும். அதனால நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டியது உள்ள துணி மூவ் ஆகாம இருக்கான்னு சொல்லி அப்பப்ப கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கைப்பகுதி கரெக்டா இருக்கிறதுக்காக ஒரு அளவு குறிச்சிருக்கேன். மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு அளவு குறிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கையோட நீளம் எவ்வளவு இருக்கோ அது கரெக்டா பிளவுஸை வந்து கை தைக்கிற இடத்துல கரெக்டா வச்சுக்கோங்க. பழைய அளவுல குறிக்காதீங்க, கீழே உள்ள அளவுல. அது வந்து நம்மளோட லைன் வந்து கரெக்டா இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் கிடையாது, 2வது உள்ளதை நம்ம மடிச்சு தைக்க போற லைன். அந்த லைன்ல கரெக்டா வச்சுக்கோங்க. பிளவுஸை வச்சுட்டு நம்மளோட கைப்பகுதியை ஆம்கோல் கிட்டையும் குறிச்சுக்கோங்க. குறிச்சிட்டு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் தையலுக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் 1/4 இன்ச்சா அல்லது 1/2 இன்ச்சு நீங்க எந்த அளவுக்கு துணி விடுவீங்களோ அந்த அளவுக்கு. நெக்ஸ்ட் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. கை வந்து கட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. 2 மார்க்கிங் தான் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, 2லயுமே சைட்ல வந்து கட் பண்ணாம இருக்கு. சென்டர் பகுதியையும் கட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம மடிச்சு தைக்கிற அந்த இடத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த பிளவுஸ்ல நம்ம சாப்பீஸ் வச்சு போட்டிருப்போம், கீழே உள்ள பிளவுஸுக்கு சாப்பீஸ் வச்சு போட்டிருக்க மாட்டோம். அப்ப நமக்கு எது நம்ம தைக்கும் போது அந்த குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அர்க்காத் பண்ண சொல்றேன். அர்க்காத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குட்டி பாப்பா வந்துட்டு போகுது. இது எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்களோட பொண்ணு, அழகா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பின் பக்கத்தை போட்டு அப்படியே முன் பக்கத்தை கட் பண்றதுக்கு எல்லா இன்ச்சுமே குறிக்கிறேன். என்ன இன்ச் வேணுமோ எல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க. ஆம்கோல் கை சுற்றளவு, கை மட்டும் எக்ஸ்ட்ராவா, சைடு மட்டும் எக்ஸ்ட்ராவா 1/4 இன்ச் விட்டு எடுப்பேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி ஃபேன் இருந்துச்சுன்னா பறந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க கொஞ்சம், நான் அதுக்கப்புறம் போய் ஃபேனை அமர்த்திட்டு வந்தேன், பின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கரெக்டா எங்க வைக்கணுமோ ஆம்கோல் வருது, சாரி, மெயின் டாட் எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன். கையலுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கேன். அதே மாதிரி நம்மளோட கழுத்து பகுதி எந்த அளவுக்கு வேணுமோ கரெக்டா நம்ம மடிச்சு தைக்கிற இடத்துக்கு விட்ட இடத்துல இருந்து வச்சு கழுத்து பகுதியை அளந்துக்கோங்க. ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க, வேற எதுவும் கேட்கல. நெக்ஸ்ட் பாருங்க, இது எவ்வளோன்றத மட்டும் அளந்து பார்த்துக்குவேன். அது எப்பயுமே அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அளவு பிளவுஸ் வச்சு நீங்க மார்க் பண்ணாலும் அது கரெக்டானதா இருக்கான்றத மட்டும் அளந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த 1 இன்ச்சுக்கு மட்டும்தாங்க நான் இன்ச்சு டேப் எடுப்பேன். எதுக்குன்னா கழுத்து பகுதியோட பிளஸ் 1 இன்ச்சு கூட்டி நம்மளோட மெயின் டாட் வந்து பிடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கழுத்து பகுதி 3 இன்ச்சு இருந்துச்சு, அதை 4 இன்ச்சுக்கு மெயின் டாட் பிடிச்சிட்டு இந்த சைட்லயும் அந்த சைட்லயும் அங்கிட்டு 1.5 இன்ச்சு இங்கிட்டு 2 இன்ச்சு இதுக்கு மட்டும்தாங்க அளவு டேப் யூஸ் பண்ணி அதை கட்டிங் பண்ணுவேன், அதை மார்க்கிங் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே அளவு பிளவுஸ் வச்சுதான் முன்பக்கத்தையும் எடுத்தாச்சு. எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஊக்கு பெட்டிக்காண்டி அந்த பிட்டை வெட்டி எடுத்துட்டேன். இதுவுமே பட்டிக்கு வந்து பொட்டு கொடுக்கறதுக்கு துணி அவங்க நல்லாவே தாராளமா எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதனால அவங்க அந்த துணியிலேயே இன்னும் பட்டிக்கு மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் நான் அந்த துணியிலேயே இன்னொரு பகுதியை எடுத்துக்கிட்டேன். இது வந்து கழுத்துக்காக நம்ம அடிச்சு திருப்பதுக்காக கிராஸ் பீஸ்க்கு கிராஸ்ல எடுத்திருக்கேன் பிட்டு. இது பறந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேனை அமர்த்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சிஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணவே முடிஞ்சிச்சு. அவ்வளவுதாங்க, சிம்பிள். அளவு பிளவுஸ் மட்டும் வச்சு நம்ம சூப்பரா கட் பண்ணிடலாம். ரொம்ப 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 ஈஸி மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எல்லா 2 பீட்டையும் நம்ம தனித்தனியா 2 பீஸுமே பிரிச்சு எடுத்துருவோம். அப்படின்னாதான் அந்தந்த பிளவுஸ் கூடியது அந்தந்த இதுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா தைக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2 பிளவுஸையுமே நம்ம இப்போ ஒரே நேரத்துல கட் பண்ணி எடுத்துட்டோம் பாத்தீங்களா. அது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. 2மே கட் பண்றதுக்கே மொத்தமே 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. 10 மினிட்ஸ்ல 2 பிளவுஸ் கட் பண்ணியாச்சு. 2மே தச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு நம்ம 200 ரூபாய்க்கு ஒரு 1 மணி நேரத்துலயே 2 பிளவுஸுமே தச்சும் முடிச்சிடலாம். இதுக்கு 1/2 மணி நேரம், இதுக்கு 1/2 மணி நேரம் தான் எனக்கு ஆகும். இதை விட சீக்கிரமாவும் சில பேர் தப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.